ஃபதுலுல்லாஹி அவர்கள் ஏகத்துவ சிந்தனையிலேயே தன்னுடைய வாழ்நாளை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவருடைய மகளாருக்கும் அதைத்தான் அவர் போதித்திருப்பார். அந்த அடிப்படையிலே நாகூன் மீரான் அவர்கள் சிறந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறோம். ஏனென்றால் நீங்கள் இருவரும் சேரும் பொழுது உங்கள் மூலமாக வரக்கூடிய சமுதாயம், உங்கள் மூலமாக வரக்கூடிய சந்ததி மார்க்க பற்றுடையதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு ஏற்படக்கூடிய சமயத்தில் எதிர்த்து நின்று துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு சந்ததியாக மாற வேண்டும். வெறுமனே வாழக்கூடிய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர்களிலே ஒரு வாழ்க்கையாக, ஒரு வாழ்க்கை, ஒரு துணையாக உங்களுடைய துணை இருந்துவிடக் கூடாது. எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இல்லாமல் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளையே நிராகரிக்கக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மிருகங்கள் கூட ஆண் பெண் என்று இன அபிவிருத்தியை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்க வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கை இஸ்லாம் என்ற அடிப்படையில் அதற்கு ஒரு தனித்துவம் மிக்கதாக இருக்க வேண்டாமா? அப்படியானால் எந்த விதத்திலும் நீங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் மார்க்க பற்று மட்டும்தான், இறையச்சம் மட்டும்தான் அதற்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த பலமும் நமக்கு எந்த விதத்திலும் எதையும் நமக்கு சாதிக்க வைத்து விடாது என்பதை மணமக்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழக்கூடிய மணமக்களே நீங்களும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இனிமேல் மணக்கப் போகிற மணமக்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு காலத்திலே சினிமா பார்ப்பது என்று சொன்னால் சென்னைக்கு பயணம் செய்வதை போன்று ஒரு கடுமையான ஒரு செயலாக இருந்தது. சினிமா பார்த்துவிட்டு வந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜமாத்து கூட்டம் போட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருந்தது. அதுபோன்ற நிலை இன்றைக்கு இருக்கிறதா? தேடி போவது போக அந்த காலமெல்லாம் மலையேறி போய் பக்கத்து தெரு, பக்கத்து வீடு என்றெல்லாம் நிலைமை மாறி வீட்டிற்குள் டிவி என்ற நிலைமையும் மாறி இன்றைக்கு வேகமாக முன்னேற்றம் எப்படி வந்திருக்கு என்று சொன்னால் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இது போன்ற மொபைல்களிலேயே சினிமாவை பார்க்கலாம் என்ற அளவுக்கு முதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. நாகரிகம் வளர்ந்து விட்டது. தீமைகளை நாம் இன்றைக்கு பாரமாக மூட்டையாக சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் நன்மையை தேடி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஒழுக்க ரீதியான பண்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் தானே தவிர நிச்சயமாக முடியாது. நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு வரப்போவதில்லை, நம்முடைய ஆசிரியர்கள் நம்மோடு வந்து கொண்டிருக்க போவதில்லை, நம்முடைய நண்பர்கள் நமக்கு நன்மையை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருக்க போவதில்லை. அன்புக்குரியவர்களே, எல்லோருமே நம்மை நிர்கதியாக விடக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அத்தனை பேரையுமே ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் இதோடு தான் நம்முடைய காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே தாய், தந்தை, மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்புறம் பார்த்தா சத்தத்தை காணாமல் போயிருக்கும். என்னவென்று பார்த்தால் தாயுடைய கையில் மொபைல் இருக்கும், பார்த்து கொண்டிருப்பாள். தந்தையுடைய கையிலே மொபைல் இருக்கும், பார்த்து கொண்டிருப்பான். அதே போன்று பிள்ளைகளுடைய கைகளிலே மொபைல் இருக்கும், பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவரும் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஒவ்வொருவருமே அவர்கள் மார்க்கப்பட்டுடையவர்களாக இருந்தால் குர்ஆனை பார்ப்பார்கள், மார்க்க செய்திகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவரிடத்திலையும் இறையச்சம் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் அந்த மொபைலை கொண்டு அவருடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று முயற்சி செய்வார்கள். அதுபோன்ற தன்மை இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, இந்த பாங்கு சத்தம் கேட்கிறதே, இந்த பாங்குடைய அந்த ஓசையை கேட்க வேண்டும் என்று நாம் மொபைலிலே நாம் திறந்து வைத்து பார்த்தால் அல்லது யூடியூப்பிலே சென்று ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்க வேண்டும் என்று பார்த்தால் அதிலே ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரம் நம்மை அசிங்கத்தை நோக்கி செலுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. காலம் நம்மை துரத்த வைத்துக் கொண்டே இருக்கிறது. அவ்வளவுக்கு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அழகாக இருக்கிறாள் என்பதன் காரணமாக ஒரு பெண்ணை முடிப்பதிலே நமக்கு என்ன நன்மை இருக்க போகிறது? நாளைக்கு பஞ்சாயத்திலே தான் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். பொருளாதார பலம் இருக்கிறது என்பதன் காரணமாக மேலப்பாளையத்தில் எத்தனை விதமான இன்றைக்கு விவாகரத்து பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. மார்க்கப்பட்டுடையவளாக இருந்து அதன் காரணமாக விவாகரத்து ஏற்பட்டிருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? குடும்ப பாரம்பரியம் அவர்களுக்கு மத்தியிலே, அதே போன்று பொருளாதார பலம் அவர்களுக்கு மத்தியிலே, அழகு அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை நாசப்படுத்தி பிணக்கை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்கக்கூடியதாகத்தான் மிக அதிகமான விவாகரத்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சொல் இன்னும் காலகாலத்துக்கு நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக எவ்வளவுக்கு அற்புதமான ஒரு வாசகம். வேற எதை கொண்டும் கூட ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த நன்மை நமக்கு கிடைத்து விட முடியுமா? அல்லாஹ் நாடினாலே தவிர நன்மை வராது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து நமக்கு தீமை வந்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டால் தீமை நமக்கு வந்தடைந்து விடுமா? வரவே செய்யாது, அல்லாஹ் நாடினாலே தவிர என்று குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உலகமே நமக்கு எந்த விதத்திலும் உதவாது என்று இருக்கக்கூடிய சமயத்தில் என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, என்னுடைய மனைவியை நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, என்னுடைய பிள்ளைகளை நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, என்னுடைய குடும்பத்தை நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு என்னிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று மார்க்கம். மார்க்கம் மார்க்கம் அதாவது இறையச்சம், அல்லாஹ்வை பற்றியான அக்கறை, கவலை, பயம், இவைகள் இருந்தால்தான் சுபிச்சமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். வேற எதை கொண்டும் நாம் வாழ்ந்துவிட முடியாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக், ஒரு மார்க்க பற்றுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், வெற்றி பெறுவாய் என்று நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மன வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் மணமகன் நாகூர் மீரான் அவர்களே. அதே போன்று ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வான ஹைருக்கும் லி அஹ்லி, இந்த செய்தியோடு நான் நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் யார் தன்னுடைய மனைவிடத்திலே நல்லவன் என்று பெயர் வாங்கி இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன், மேடையில் இருக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள், முன்னால் இருக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தால் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும், மிகப்பெரிய மக்கள் உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய கண்ணசைவுக்கே அப்படி அடிபணிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நல்லவர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நல்லவர்களா? உங்களுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதல்ல உங்களுடைய இலக்கணம், உங்களுடைய தகுதி. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பாதியாக இருந்து கொண்டிருக்கிறாளே, உங்களுடைய ஆடையாக இருந்து கொண்டிருக்கிறாளே, அந்த மனைவி உன்னை பார்த்து சொல்ல வேண்டும் நல்லவள் என்று. அவள் நல்லவள் என்று சொல்லிவிட்டால் ஒட்டுமொத்த உலகமே சொன்னதை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்களை திருப்திப்படுத்துவது அவ்வளவுக்கு சாதாரணமான ஒன்று அல்ல. பெண்களை சந்தோஷப்படுத்துவது என்பது அவ்வளவுக்கு சாதாரணமான ஒன்று அல்ல. அது ஒரு தனி கலை என்று தான் சொல்ல வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிந்திய காலகட்டத்தில் வீட்டிலே இரவிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலே பெருமானார் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். தங்கக்கூடிய சமயத்தில் இரவிலே பின்னிரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தூக்கத்திலிருந்து எழுந்து ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று ஜியாரத்து செய்வதற்காக செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே எழுந்து செல்கிறார்கள் என்று ஆயிஷா அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது. எழும்பிய உடனேயே பெருமானாரை பின்பற்றி அவர்கள் போகக்கூடிய அதே பாதையிலேயே இங்கே ஆயிஷா அவர்களும் செல்லுகிறார்கள், கணவர் எங்கே போகிறார் என்று பார்ப்பதற்காக. புரிகிறதா உங்களுக்கு பெண்கள்? புரியும் உங்களுக்கு எந்த அடிப்படையில் அந்த அம்மா பின்பற்றி செல்கிறார்கள் என்று. அங்கே போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், துஆக்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்களிலே. முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா அவர்கள் பெருமானார் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். வந்த பிறகு சம்பாஷணை நடக்கிறது. அப்பொழுது கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் எழுந்து செல்கிறீர்களே, இந்த நேரத்திற்கு என்ன தேவை இருக்கிறது என்றுதான் நான் நினைத்து உங்களை பின்பற்றி வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று அந்த அம்மையார் சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னிடத்தில் நான் சொல்லி கொண்டு போயிருக்கலாம், நீ தூங்கி கொண்டிருக்கிறாய், உன்னுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடாது என்றுதான் நான் அப்படியே எழுந்து சென்றேனே தவிர வேறொன்றுமில்லை என்று சொன்னார்கள். பெருமானாரே தன்னுடைய மனைவிக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே பெண்களை திருப்திப்படுத்துவது என்பது சாதாரணமானதல்ல, அது ஒரு தனிப்பட்ட கலை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், நீ ஊரா நீ உன்னை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, உன்னை மக்கள் மேலானவன் தலைவன் என்று உயர்த்துவதற்காக வேண்டி நீ ஊருக்குள்ளா
நீ என்ன செய்து கொண்டிருக்கலாம், என்ன வேணுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து விடாது. ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உன்னுடைய மனைவிடத்திலே நீ நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக பெருமிதமாக சொன்னார்கள், வான ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவிடத்திலே நல்லவன் என்று பெயர் வாங்கியிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மணமகன் நாகூர் மீரான் அவர்களே, இதுதான் உம்முடைய இந்த திருமண நிகழ்ச்சியில் நாம் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவுரை செய்தி. எந்த திறமையை காட்டி நீங்கள் உங்களுடைய மனைவிடத்திலே நல்ல பேர் வாங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமானதாக, மேன்மையானதாக, உயர்ந்ததாக, மிகவும் இன்பகரமானதாக மாறும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் உங்களுக்கு அதற்குரிய அத்தனை வாய்ப்புகளையும் தந்தருள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். எனவே அவள் எப்பொழுதுமே உனக்கு தகுந்தாறு போன்றுதான் இருப்பாள் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. அவளை சரி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாய் என்று சொன்னால் உடைக்கத்தான் செய்ய வேண்டிய, சரி செய்யக்கூடுவதற்கு வாய்ப்பே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், பெண்ணிடத்திலே எவ்வளவு பெரிய குறைகளை கூட நீ காணக்கூடியவளாக இருக்கலாம், அதற்காகவெல்லாம் நீ ஆத்திரப்பட்டு கொண்டிருந்தாய் என்று சொன்னால் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்காது. அதையும் சகித்து கொண்டு சமாளித்து கொண்டு அரவணைத்து செல்வதிலே தான் உன்னுடைய வாழ்க்கையுடைய வெற்றி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மணமக்களே, அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக குன்ன லிபாசுல்லக்கும் வாந்துல் லிபாசுல் லஹுன்ன என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறிக்கொண்டிருக்கிறான். என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள், அவர்கள் உங்களுக்கு ஆடைகள். ஆடைகளின் மூலமாக ஒவ்வொருவரும் எப்படி அவர்களுடைய கண்ணியமும் மரியாதையும் பாதுகாக்கப்படுகிறதோ அதே போன்று கணவனுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் பாதுகாக்கக்கூடியவளாக பெண் இருக்க வேண்டும். பெண்ணுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் பாதுகாக்கக்கூடியவனாக ஆண் இருக்க வேண்டும். குறைகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் தான் அதை பற்றி பேசப்பட்டு சரி செய்யப்பட வேண்டுமே தவிர மூன்றாம் நபர்களுக்கு குறைகளை வெளியே சொல்வதின் காரணமாக உங்களுடைய கண்ணியம் பாதிக்கப்படும், உங்களுடைய சந்தோஷம் இல்லாமல் போய்விடும், உங்களுடைய மகிழ்ச்சி அற்று போகும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறான். அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இறுதியாக உலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப் ஒலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா, உங்களுக்கு என்ன ஆசைகளும் தேவைகளும் இருக்கிறதோ ஆணை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அதே போன்ற ஆசைகளும் தேவைகளும் பெண்ணுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் உடலியல் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை அல்லது வேறு எந்த விதத்திலே இருந்தாலும் சரி உனக்கு எப்படியெல்லாம் ஆசைகள் இருக்கிறதோ அதே போன்று அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்துகொள். நான் தான் கணவன், நான் தான் அதிகாரத்தை உடையவன், நான் தான் உனக்கு செலவழிக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் உன்னுடைய ஆசையை மட்டும் உன்னுடைய தேவையை மட்டும் நிறைவேற்றக்கூடியவனாக ஒரு காலம் நீ இருக்கவே முடியாது. மாறாக அவளுக்கென்ன தேவை இருக்கிறது, அவளுக்கென்ன ஆசை இருக்கிறது என்பதை பார்த்து நீ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறிக்கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் வாழ்க்கையுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் இரண்டு பேருக்கு சமாந்தஸ்து இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் ஆணுக்கு என்னதான் தகுதி இருக்கிறது கூடுதலாக என்று வரக்கூடிய சமயத்தில் ஒலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா, அதே சமயத்தில் அந்த ஆண் அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் ஆணுக்கு ஒரு தனித்தகுதி இருக்கிறது என்று உடலியல் ரீதியாக பெண்ணுடைய அந்த வேறுபாட்டை உணர்ந்து அவளுடைய பாதுகாவலன் என்ற அடிப்படையில் உனக்கு தனி அந்தஸ்து இருக்கிறதை தவிர வேறு எந்த விதத்திலும் உங்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் இல்லை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சுட்டுகின்றான். எனவே மணமக்களை இதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சுபிச்சத்துக்குரிய வாழ்க்கையாக அமையும். மணமகன் ஒரு பவுனுக்கு அதிகமான தங்க நகை மகராக கொடுத்து இப்பொழுது திருமணம் முடிக்க இருக்கிறார். பெண்ணுடைய தந்தையார் மரியாதைக்குரிய சகோதரர் ஃபதுலுல்லாஹி அவர்கள் பெண்ணுடைய வழி அவர்கள் தானே, அவர்கள் இப்பொழுது திருமணத்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த திருமணம் நபி வழிப்படி என்று சொல்வதை விட குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்லி தந்திருக்கிறதோ நபி வழிப்படி என்று சொல்லுவதே ஒரு தனியாக இஸ்லாத்திலிருந்து ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை பிரிக்கிற மாதிரி இருக்குது. குர்ஆன் சுன்னான்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்ததுங்கிற மாதிரி ஆகிடும். அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நீங்கள் இந்த திருமணத்தை நடத்துவதற்கு தயாராகுங்கள். அதே சமயத்தில் அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய சமயத்தில் பெருமானாருடைய வாழ்த்தை நாம் இங்கே உரித்தாக்கிக் கொள்வோம். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அங்கே தமிழிலே
அழகாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானாக, உங்களை சூழ்ந்தும் பரக்கத்தை செய்வானாக, உங்கள் இருவரையும் நன்மையான காரியங்களிலே ஒன்றிணைத்து வைப்பானாக என்ற அந்த துவாவை நாம் ஒவ்வொருவருமே மணமக்களுக்கு உரித்தாக்கி கொண்டு விடைபெறுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த என்னுடைய உரையிலிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது ஃபதுலுல்லாஹி அவர்கள் திருமண ஒப்பந்தத்தை செய்வார்கள். இரண்டு பேர்கள் இருக்கிறார்கள், பொன்னாடை பொருத்தப்பட வேண்டியவர்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் கலீல் ரஹ்மான் மாவட்ட நிர்வாகி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொருவர் நம்முடைய முன்னாள் மண்டல சேர்மன் சேமட்டை என்று சொல்லக்கூடிய செய்யது ஆமட்டியார் என்கின்ற அந்த பெயர் மருவி சேமட்டை என்று ஆகி அந்த குடும்பத்தினுடைய வழித்தோன்றலாக அற்புதமான மேலப்பாளையத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற SS முகமது மைதீன் அவர்களையும் அழைக்கின்றேன். அல்லாஹ் மனிதனுக்கு எளிமையை விரும்புகிறான், எளிதானதை விரும்புகிறான். அந்த அடிப்படையில் இந்த திருமணத்துக்கு நான் பெரும்பாலுமே வாட்ஸ்அப் மூலமாக தான் அழைப்பு அனுப்பியிருக்கிறேன்.